இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் இப்போ ஒரு பக்கம் அஜய் அண்ட் ராகினியுடைய திருமணத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படின்னு நிவின் ட்ரை பண்ணிருக்காரு. ஆனால் அது நிறுத்த விடாமல் பண்ணுறதுக்கான வேலையை யமுனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளடி வேலைங்குவாங்கல்ல, அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் எப்படியும் ஒரு ஸ்ட்ராங்கான பணக்கார ஒரு மாப்பிள்ளை, அவர் நம்ம மாமாவாயிட்டார், நம்மளுடைய அக்கா காவேரியை கல்யாணம் பண்ணிட்டார். அதனால் அந்த சைடு முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ராகினி ஏற்கனவே ஒரு தடவை அக்காவை கடத்தி எப்படியாச்சும் நிவினை தாலி கட்ட வைக்கணும் கழுத்தில் அப்படின்லாம் பார்த்தாங்க. அந்த பசுபதியும் வேற சும்மா விடுற மாதிரி தெரியல. இந்த சமயத்தில் இப்போ ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்ம ரூட் கிளியர். எப்படியாச்சும் ஒரு நாள் நிவின் வேற பொண்ணே இல்லாமல் நம்மளை காதலிச்சிருவாரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு இருக்காங்க. படிச்சு வேற முடிச்சிட்டோம், அடுத்து கலெக்டர் ஆகிறோம், கல்யாணம் பண்ணுறோம் நிவினை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஒரு கனவுல இருக்காங்க. அதனால அவங்க யார்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல. அதனால அந்த கல்யாணத்தை நிறுத்தவும் முடிய போகிறதில்ல. அது இப்போ ஆக்சுவலாக நேரம் இவர் சொன்ன விஷயத்த, நிவின் கால் பண்ணி சொன்ன விஷயத்த மட்டும் யமுனா அந்த குடும்பத்தில் யார்கிட்டயாச்சோ இல்லை எதிர்த்த வீட்டில் இருக்க தாத்தா கிட்டேயோ சொல்லியிருந்தாவாச்சு அந்த கல்யாணத்தை கடைசி நிமிஷத்தில் கடகடன் தாத்தாவே நிறுத்திருப்பார். இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிங்கன்னா அந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளில போக வேண்டியதாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நிறுத்திருப்பார். ஆனால் அது நடக்க போகிற மாதிரி தெரில. மோஸ்ட்லி கல்யாணம் நடந்துற போகுது. இன்னொரு பக்கம் குமரனும் கங்காவும் கொடைக்கானலுக்கு கிளம்பி இதே மகாநதி அந்த ரெசார்ட்டுக்கே வீட்டுக்கு வர, அந்த வீட்டில் ஆல்ரெடி விஜயும் காவேரியும் இருக்கிறத பார்த்து அங்கே நடக்கக்கூடிய குட்டி குட்டி கலாட்டா, அந்த ரெண்டு ஜோடி கடையில் இருக்கக்கூடிய டைனாமிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்கு வாக்குவாதம், வேணுனே குத்தி காமிக்கிற மாதிரி கங்கா பேசுகிற வார்த்தைகள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் நம்ம முக்கியமாக எதிர்பார்க்கறது என்னென்னா, எப்படியும் அஜய் அண்ட் ராகினியோட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. இவ்வளோ தூரம் பிரச்சனை எல்லாம் பண்ணி எல்லாம் நடந்ததுக்கு பிறகும் அஜய் ராகினி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரே வீட்டிலேருந்து கொடுக்க போகிற குடைச்சல், பசுபதி இந்த வீட்டில் சம்மந்தியாக பண்ண போகிற பிரச்சனை அப்படின்னு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, விஜய் அண்ட் காவேரி இன்னமும் இந்த கான்ட்ராக்ட்னு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு, நான் வேணா உங்களுக்கு அடிமை சாதனம் தான் எழுதி கொடுத்தேன், வேணா அடிமையாகவே இருந்துக்கிறேன், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படி இப்படிலாம் பேசுகிறத விட்டுட்டு, ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கு. ஓடி அவர் கட்டி பிடிச்ச போதே தெரியும், பதறி போய் ஓடி கட்டி பிடிச்சி அப்புறமா என்ன சொல்லி சமாளிக்கிறாரு, இல்லை இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நான் தானே உன்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிறார். பார்த்துக்கணுன்றவர் கிளம்பி போயிட்டாங்க, அவ்வளோதான் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்க போகிறோம் நாங்கள், அவங்க எங்கேயோ ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதானே. அப்படிலாம் விடலாங்கும் போதே தெரியும் அவர் மனசில் அவ்வளோ அன்பும் காதலும் இருக்குட்டு. அதே மாதிரி அவங்களும் டபக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரை அவர் வந்துட்டாருங்கிற சந்தோஷத்தை, அவர் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, அந்த தாலியை கழட்டி தூக்கி போட்டனால, ஆனால் தாலி தலையில் குங்குமம் எல்லாத்தையும் வச்சிருந்து கூடவே இவரை வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு சமைச்செல்லாம் போட்டு கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு அவங்க அப்பா ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அப்படியே அவங்களை ரசிக்கிற மாதிரி பார்க்கும்பொழுது, ரெண்டு பேரும் பேசி இந்த கான்ட்ராக்ட்லாம் வேணாம், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குங்கிறது தான் உண்மை காவேரி, அதான் உண்மை, நான் அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற வார்த்தையை நீ இல்லைன்னா எனக்கு பதறி போயிடுச்சு, நீ இல்லைன்னா எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, அதனால தயவு செஞ்சு நான் உனக்கு காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன், இந்த கான்ட்ராக்டை தாண்டி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே வாழலாமா அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தையை கேட்டால் நல்லாயிருக்கும். கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டு ஒன்றா வாழ்ந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அஜய் ராகினி கொடுக்குற பிரச்சனை, இந்த பக்கம் நிவின் யமுனா ஒரு புது காதல் அப்படின்னு கதையை வேறு மாதிரி கொண்டு போனால் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு